ஓம் ஆதிசிவாய நமக. ஆதிசிவன் ஆசிரமம், கிரிவலப்பாதை, அடியண்ணாமலை, திருவண்ணாமலையிலேருந்து இந்த பதிவு வெளியிடுறோம். நீங்கள் பார்த்துட்ருக்கிறது சித்தர்கள் தவம் செய்த பூமி. ஒரு அபூர்வமான மலை நீர்வீழ்ச்சி. இங்கே தான் சித்தர்கள் தவம் செய்து பல அரிய மூலிகைகளை கொண்டு மனித இனத்திற்காக சித்த மருத்துவத்தை வெளிப்படுத்திய இடம். பாருங்கள், சித்தர்கள் தவம் செய்த குகையெல்லாம் காட்டுறேன். நோய்களை தீர்க்கும் தீர்த்தம். பல மூலிகைகளை கடந்து, பாறைகளை கடந்து, தாது உப்புக்களை தன்னகத்தே சேர்த்து பாய்ந்தோடி வருகிறது. இந்த தீர்த்தத்தை கண்டினியூவாக குடிச்சிங்கனாலே உடலில் இருக்கிற நோய்களெல்லாம் காணாமல் போயிடும். போன பதிவில் மனிதன் எப்படி பாதுகாப்பான வாழ்க்கை அமைத்து கொள்வது என்ற ஒரு அறிமுகத்தை பற்றி வெளியிட்டிருந்தோம். இந்த பதிவில் அந்த பாதுகாப்பான வாழ்க்கைனா என்ன என்பதை விளக்கமாக வெளியிடுறோம். ஒரு மனிதனுக்கு அத்தியாவசிய தேவை இருக்க இருப்பிடம், உண்ண உணவு, உடுக்க உடை, போதுமான செல்வம். இந்த 4 மிக மிக அத்தியாவசிய தேவை. ஏறக்குறைய உலகம் முழுவதும் ஒரு 70% மக்கள் இந்த அடிப்படை தேவையே, அடிப்படை வசதியே இல்லாமல் வாழறாங்கன்றது தான் உண்மை. அதுக்கு என்ன காரணம் என்பதை விட அது சரி செய்யறதுக்கு என்ன வழி, இதற்கு நம்ம முன்னோர்கள் என்ன வழி சொல்லிட்டு போயிருக்காங்க. ஒருவர் வேலை இல்லாமல் இருக்கார், வருமானம் இல்லாமல் இருக்கார், அதுக்கு என்ன வழி, அதுக்கு என்ன தீர்வு. ஒருத்தர் சொந்த வீடு இல்லாமல் இருக்கார், அதுக்கு என்ன தீர்வு. இதை பற்றியான தீர்வுகளை ஒரு பதிவில் முழுமையாக போட்டுவிட முடியாது. அதனால் அன்பர்கள் இந்த விளக்கம் பெறுவதற்கு எங்களுடைய ஆதிசிவன் ஆசிரமம், அடியண்ணாமலை, கிரிவலப்பாதை, திருவண்ணாமலை தொடர்பு கொண்டீங்கன்னா உங்களுக்கு போதுமான விளக்கம், நீங்கள் வாழ்க்கையில் வெற்றி அடையத்துக்கான எல்லா ரகசியங்களையும் வெளிப்படையாக எடுத்துக்காட்டுறேன்.
அதுக்கு அடுத்தது நோய். இதை சித்த மருத்துவத்தின் மூலமாக எங்கள் ஆசிரமத்திலே மருத்துவம் செய்கிறோம். அதை பயன்பெற்று ஆரோக்கியமான வாழ்க்கையை வாழ வேண்டும் என்று அன்போடு பணியன்போடு கேட்டுக்கிறோம். மீண்டும் வேறு ஒரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.